Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்போ நான் ஒரு பேர்ட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப நிறைய இடம் வேணுமா, எனக்கு ஒரு தோட்டம் இருந்தால் தான் நான் ஒரு பேர்ட் ஃபார்ம் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஒரு பேர்ட் ஃபார்ம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லைங்க. ஒரு பெரிய தோட்டமோ அந்த மாதிரி எல்லாம் இடம் தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இது என்னோட ஒரு பால்கனி செட்டப் மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 12 அடி லென்த், ஒரு 5 அடி தான் வந்து வித். சோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் செட்டப் மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப நாம ஃபர்தரா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏவியரி செட்டப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேர்ட் ஃபார்ம் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து ஏவியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த ஏவியரியில வந்து சில டைப்ஸ் ஆஃப் ஏவியரி பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அது இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்டன் ஏவியரின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன தோட்டம் இருக்கு அப்படின்னா அங்கேயே வந்துட்டு ஒரு சின்ன கேஜ் செட்டப் பண்ணலாம் நீங்க. இல்ல அப்படின்னா டெரஸ் ஏவியரின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இப்போ உங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து காலியா இடம் இருக்கு, அங்க கூட நீங்க ஒரு ஷெட் போட்டு சில கேஜஸ் செட் பண்ணி பண்ணலாம். அதை வந்து டெரஸ் ஏவியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து இங்க பண்ணிருக்கிறது வந்துட்டீங்க ஒரு சின்ன ஒரு பால்கனி செட்டப்ல பண்ணிருக்கிற ஒரு ஏவியரி. இட்ஸ் கால்ட் அஸ் பால்கனி ஏவியரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஃபார்ம் செட்டப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டிசைட் பண்ணணும், நான் எந்த வகையான பேர்ட்ஸ் வந்து வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து நிறைய இடம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பெரிய பேர்ட்ஸ் வளர்க்க ஆரம்பிக்கலாம். பிகாஸ் பெரிய பேர்ட்ஸ் நீங்க வளர்க்க போறீங்க அப்படின்னா பெரிய கேஜஸ் கண்டிப்பா வைக்கணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நீங்க என்ன பேர்ட் வளர்க்கலாம் அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு பண்ணலாம். ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வகையான கேஜஸ் வந்துட்டு நான் வந்துட்டு செட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ நான் வந்துட்டு வெறும் பஜ்ஜீஸ் மட்டும் தான் வளர்க்க போறேன், ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய பெரிய கேஜஸ் தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. அண்ட் அதே மாதிரி இப்போ வந்துட்டு நான் பஜ்ஜீஸ் இல்ல கொஞ்சம் அதோட பெட்டரான பெரிய சைஸ்ல இருக்கிற பேர்ட்ஸ் காக்டெயில் வளர்க்க போறேன் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கேஜஸ் வைக்கணும். இல்ல காக்டெயில்ஸோட கொஞ்சம் பெருசா இருக்கிற கார்னியூல் வெரைட்டிஸ் வந்துட்டு வைக்க போறேன். இப்போ வந்துட்டு சன் கார்னியூல் இல்லாட்டி பேட்டகார்னியன் கார்னியூல் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெரைட்டி ஆஃப் கார்னியூல்ஸ் வைக்க போறேன் அப்படின்னா இப்போ அதுக்கு எந்த மாதிரியான கேஜஸ். இல்ல ப்ரோ நான் அதுவும் இல்ல, நான் வந்துட்டு இன்னும் ஒரு ஹையர் லெவல் போயிட்டு இப்போ ஆப்பிரிக்கன் கிரே பேரட் ஸோ அந்த மாதிரி வைக்க போறேன்னா அதுக்கு எந்த மாதிரி ஒரு கேஜ் செட்டப் வேணும். இல்ல நான் வந்து காக்கட்டோஸ் வளர்க்க போறேன் இல்லாட்டி மக்காவ்ஸ் வளர்க்க போறேன் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கேஜ் செட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் வந்துட்டு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட கிளியரா பேச போறேன். ஓகே, இப்போ வந்து நான் பேர்ட் ஃபார்ம்லாம் வைக்கல, வெறும் ஒரு ஹேண்ட் டேம் பேர்ட் மட்டும் தான் நான் வளர்க்க போறேன். ஒரு ஆசைக்காக ஒரு அழகுக்காக நான் ஒரு ஹேண்ட் டேம் பேர்ட் மட்டும் வளர்க்க போறேன் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ஒரு கேஜ் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காக்டெயில் பேர்டோ இல்ல சன் கார்னியூரோ இல்லாட்டி ஒரு ஆப்பிரிக்கன் லவ் பேர்டோ இல்லாட்டி ஒரு பஜ்ஜியோ வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் டேம் தான் சிங்கிள் பேர்டா வச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் இங்க காமிக்கிற இந்த கேஜ் சைஸே வந்து போதுமானதா இருக்கும். நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த கேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்டேஜ், அதோட ஃப்ரண்டேஜ் லென்த் வந்துட்டு ஒரு 2 feet இருக்குது. ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 அடியிலிருந்து 1.5 அடிக்குள்ளதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கேஜ் சைஸ். வித்தும் வந்துட்டு அதே மாதிரி இந்த சைடுன்னு பாத்தீங்கன்னா இதோட வித்து இது வந்து ஒரு 1.25 அடி வச்சிருக்காங்க. ஸோ இதோட வித்து. ஸோ இந்த மாதிரி கேஜஸ் வந்துட்டு நீங்க ஹேண்ட் டேம் பேர்டு வளர்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ஈஸி. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜஸ் வந்து உங்களுக்கு ட்ரேயோட வரும், ட்ரே சிஸ்டமோட. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த கேஜுக்கு பதிலாக நீங்க வந்து ப்ரோ நான் வந்து உடன் கேஜ் வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடன் கேஜ் வந்து மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இதை கம்பேர் பண்ணனா. அது ஏன்னா உள்ள வந்துட்டு நீங்க பேப்பர் போட்டு அது வெளியில வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் கையை உள்ள விட்டு விட்டு எடுத்துக்கணும். ஆனா இந்த மாதிரி கேஜஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ட்ரே பாத்தீங்கன்னா ஈஸியா ஃபிட் ஆகும் இந்த கேஜ்ல. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நீங்க டெய்லி கிளீனிங்க்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க இந்த ட்ரை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை இந்த கூண்டு திறந்து நீங்க உங்க உள்ள கையை விட தேவையில்லை. இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு அந்த ட்ரே நீங்க அப்படியே உள்ள தள்ளி விட்டுட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரே போட்டு பேப்பர் வச்சுட்டீங்கன்னா இதோட ஃபுட் வேஸ்ட் சரி குளிக்கும் போது தண்ணி கூட அப்படியே செதறி சேர்ந்தும். ஸோ அதெல்லாமே கூட இந்த பேப்பர்ல தான் கலெக்ட் ஆகும். அதே மாதிரி அதோட எச்எம் வந்து அதாவது அது டாய்லெட் போச்சுன்னா இப்போ அது எல்லாமே வந்து இந்த பேப்பர்ல தான் விழுகும். ஸோ உங்களுக்கு ஈஸியா அந்த ட்ரே அப்படியே இழுத்துட்டு 2 days ஒன்ஸ் கூட பண்ணா போதும், இல்லை 1 day ஒரு வாட்டி பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். இந்த பேப்பர் அப்படியே இதெல்லாம் அழுக்காயிருக்கும்.
அப்படியே நீங்க இந்த பேப்பரை மட்டும் இப்படி எடுத்துட்டு புது பேப்பர் எடுத்துட்டு நீங்க உள்ள போட்டுட்டு வச்சுட்டு அதே மாதிரி இந்த ட்ரே உள்ள தள்ளி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரே கேஜஸ் வந்துட்டு நீங்க ஹேண்ட் டேம் பேர்டு சிங்கிளா தான் நான் வளர்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஜே வந்து போதுமானதா இருக்கும். இதுக்கு மேல நீங்க பெரிய சைஸ் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க பெரிய சைஸ் போறதா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு மினிமமா வந்துட்டு இந்த சைஸ் இருந்தாலே போதுமானதா இருக்கும். ஓகே, இந்த கேஜ் வந்து நீங்க கார்பெண்டர்ட்ட சொல்லி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பண்ண முடியாது. இதை வந்துட்டு சைனா கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, பிகாஸ் இது எல்லாமே சைனீஸ் இம்போர்ட்டட். பட் இப்போ வந்துட்டு இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி கேஜஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பெட் ஷாப்ஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் வாங்கும்போது வந்துட்டு இது வந்து 1500 rupees இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த லாக்டவுன் டைம்னால இப்போ பிரைஸ் டிமாண்ட்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ அதனால பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2000 rupees சொல்றாங்க இந்த கேஜ் வித் ட்ரே. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ ஷோபஜிஸ் தான் வளர்த்த போறேன், இல்ல வந்துட்டு ஆப்பிரிக்கன் லோபர்ட்ஸ் வளர்க்க போறேன், இல்லாட்டி காக்டெயில்ஸ் வளர்க்க போறேன். நீங்க எந்த வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வளர்க்க போறேன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா வந்துட்டு நீங்களே பேரிங் பண்றதை விட என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குற எல்லா பேர்ட்ஸையும் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃபிளைட் கேஜ்ல வந்து விடணும். ஃப்ரீ ஃபிளைட் கேஜ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். ஸோ இங்க நான் ஒரு மாடல் வச்சிருக்கேன், இது பேர் தான் வந்துட்டு ஃப்ரீ ஃபிளைட் கேஜ்ங்க. இது வந்துட்டு ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 3 feet இருக்கு, 3 அடி இருக்கு. இப்போ கிரவுண்ட்ல இருந்து ஒரு 2.5 அடி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு மேல கேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி ஹைட்டு. லென்த் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ லென்த் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 4 feet இருக்கு இதோட லென்த். அண்ட் ஹைட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு 3 feet அண்ட் லென்த் வந்துட்டு 4 feet. இப்போ இதோட வித், இந்த ஃப்ரண்ட் வித் பாத்தீங்கன்னா ஒரு 2.25 அடி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட வித். ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபிளைட் கேஜ் அப்படிம்பாங்க. இதுக்குள்ள வந்துட்டு நீங்க எந்த வகையான நெஸ்ட் பாக்ஸோ இல்ல பானையோ ப்ரீடிங் பாட்ஸோ வந்துட்டு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுல நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க எந்த ப்ரீடிங் பாக்ஸும் ப்ரீடிங் பாட்ஸும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க வாங்கிட்டு வர பேர்ட், இப்ப நீங்க ஒரு பிரீடர் கிட்ட இருந்தோ இல்ல ஒரு பெட் ஷாப்ல இருந்தோ நீங்க வந்துட்டு ஒரு ஃபிளாக் ஆஃப் பேர்ட்ஸ், அதாவது நீங்க ஒரு 10-15 பேர்ட்ஸோ இல்ல ஒரு 20 பேர்ட்ஸோ நீங்க வாங்கிட்டு வந்துக்கலாம். அது கன்ஃபார்ம்டா எது மேல் ஃபீமேல் கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சிலது வந்து நீங்க டிஎன்ஏ செக்ஸிங் சர்டிபிகேட்டோட வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அப்ப பிரச்சனை கிடையாது. பட் நீங்க சில பேர்ட்ஸ் வந்துட்டு டிஎன்ஏ செக்ஸிங் பண்ணாம கூட வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபிளைட் கேஜ்ல வந்துட்டு விட்டுட்டு அதுவே வந்துட்டு பேரப் ஆயிக்கும். அது பேர் வந்துட்டு ட்ரூ பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ பேரிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மேலும் நீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீமேலும் பேரப் பண்ணனா சம்டைம்ஸ் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரிசல்ட் வராது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்ச மேல் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபீமேல் தான் நீங்களா பேர் பண்ணிருக்கீங்க. பட் அதுங்க ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கா, ஒரு பாண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு நான் அதை வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான பேரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு ப்ரீடிங் ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ட்ரூ பேரிங் தான் நீங்க பண்ணணும். ஸோ ட்ரூ பேரிங் பர்பஸ்க்கு தான் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபிளைட் கேஜ் வந்து பக்காவா யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஜ் நீங்க வச்சுட்டீங்கன்னா அதுல தாராளமா வந்துட்டு அதுல 2 டோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டோர் இருக்கு அண்ட் இதுக்குள்ள நீங்க வைக்கலாம். ஸ்டிக் மட்டும் நீங்க ஒரு 2 வைக்கனாலும் வைக்கலாம், இந்த மாதிரி இல்லாட்டி 3 வைக்கனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து நிறைய பேர்ட்ஸ் விடுவீங்க. வெறும் ஒரு ஸ்டிக் இல்லாட்டி 2 ஸ்டிக் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுங்களுக்கு ஃபைட் வரும். ஸோ அதுங்களுக்கு உட்காருக்கு போதுமான இடம் இருக்கணும். ஸோ இங்க ஒன்று நான் 2 மட்டும் வச்சிருக்கேன். இன்னொன்று வேணா நீங்க வந்து 3 ஏதோ இடத்துல கண்டிப்பா அதை ஓவர்லாப் ஆகாம நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபிளைட் கேஜ் அப்படிங்கறதோட பர்பஸ் இதுதான். ஸோ இந்த ஃப்ரீ ஃபிளைட் கேஜ் வந்துட்டு ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், பஜ்ஜீஸ், ஷோ பஜ்ஜீஸ், ஃபின்ச்சஸ், அப்புறம் சின்ன வெரைட்டி ஆஃப் கார்னியோர்ஸ், இப்போ பைனாப்பிள் கார்னியோர், மெரூன் டைல் கார்னியோர், இல்ல கிரிம்சன் பெலி கார்னியோர், அந்த சைசஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபிளைட் கேஜ் வந்து போதுமானதா இருக்கும். ஸோ இதை விட பெரிய சைஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நான் விட போறேன், இப்போ ஆப்பிரிக்கன் கிரே பேரட், காக்கட்டூஸ், இல்ல பேட்டகார்னியன் கார்னியோர், இல்ல மக்காவ்ஸ் விட போறேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்கான ஃப்ரீ ஃபிளைட் கேஜஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப பெருசா இருக்கணும். இந்த சைஸ் பார்த்தாரு. இது வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் பேர்ட்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ ஃபிளைட் கேஜ். இப்போ நான் இந்த ஃப்ரீ ஃபிளைட் கேஜ்ல பேர்ட்ஸ் விட்டுட்டேன். இதுல வந்துட்டு அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2 weeks இல்ல 3 weeks வந்துட்டு அந்த பேர்ட்ஸ் வந்து நல்ல ப்ராப்பர் ஃபுட் அண்ட் வாட்டர் கொடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்களே வந்துட்டு பேரிங் வந்து பாண்ட் ஆயிக்குவாங்க. ஸோ அந்த சக்சஸ்ஃபுல் பேர் நீங்க வந்து நோட் பண்ணணும் எந்தெந்த பேர் பாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாண்ட் ஆன பேர்ஸ் எடுத்துட்டு
நீங்க இந்த ஃப்ரீ ஃபிளைட் கேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் அதோட ப்ரீடிங் கேஜ்க்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். சோ அந்த ப்ரீடிங் கேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ப்ரீடிங் கேஜ் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 10 பேர் வளர்க்க போறேன். அப்ப வந்துட்டு நான் தனித்தனியா இப்ப நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்ச இந்த ட்ரே கேஜ் மாதிரி தனித்தனியா 10 கேஜ் அப்படியே லைனா வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க, தேவையில்லை. டவர் கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டவர் ப்ரீடிங் கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பின்னாடி இருக்கிறதா டவர் ப்ரீடிங் கேஜஸ். இப்போ வந்துட்டு ஒரு டவர் மாதிரி இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரேக்கா இருக்கும். டவர் கேஜஸ்ங்கிறது எதுவும் இல்ல, ரேக்கா இருக்கும். இது ஒரு சிங்கிள் ரேக், செகண்ட் ரேக், தேர்ட் ரேக், அப்புறம் இங்க 4 ரேக்ஸ். சோ இப்போ இது 4 ரேக்ஸ் மேல 5 ரேக்ஸும் போகலாம். பட் நான் ஏன் 5 ரேக்ஸ் அளவுக்கு போகல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட ஹைட்டுக்கு இப்போ ஒரு ரேக், 2வது ரேக், 3வது ரேக், 4வது ரேக் இது வரைக்கும் ஈஸியா ஃபுட் அண்ட் வாட்டர் வைக்க முடியும். இப்போ நான் ஒரு 5வது ரேக் வச்சுட்டேன்னா அது வந்துட்டு ஒரு 6 அடி பக்கம் ஆயிடும். ஸோ 6 அடிக்கு மேல போச்சுன்னா நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்டூல் வச்சுதான் மேலே ஏறி அதுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் வைக்கணும். ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலா டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்லலாம். நான் ஒரு 4 ரேக் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்க கேஜ் வந்துட்டு காக்டெயில் வளர்க்கலாம். சின்ன வகையான கான்யூர்ஸ், இப்போ வந்துட்டு பைனாப்பிள் கான்யூரோ இல்ல வந்து கிரிம்சன் பெல்லிட் கான்யூர், மெரூன் டெயில் கான்யூர், அந்த மாதிரி கான்யூர்ஸ் வளர்க்கலாம். இல்லாட்டி வந்துட்டு ஆப்பிரிக்கன் லவ்பர்ட்ஸ்க்கு இவ்வளவு பெரிய கேஜஸ் தேவையில்லை. நான் ஆப்பிரிக்கன் லவ்பர்ட்ஸ்க்கும் பட்டீஸ்க்கும் எவ்வளவு வேணும்னு நான் சொல்றேன். இதோட ஹைட், வித் அண்ட் லென்த் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இதோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 2.25 அடி இருக்குது இதோட ஃப்ரண்டேஜ். அதாவது இதோட லென்த் வந்து 2.25 அடி. ஹைட் பாத்தீங்கன்னா இது ஒரு 1.25 அடி ஹைட் வச்சிருக்கோம். அண்ட் சைட்ல இதோட வித் இங்க இருந்துட்டு இங்க வரைக்கும் இதோட வித் பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா ஒரு 1.25 அடி வச்சிருக்கோம். சோ இதுதான் வந்துட்டு இப்ப நான் சொன்ன ஒரு சின்ன வெரைட்டி ஆஃப் கான்யூர் அப்புறம் காக்டெயில் இதுக்கான ஒரு ப்ரீடிங் கேஜ் செட்டப் வந்து இந்த சைஸ் போதுமானதா இருக்கும். பாக்ஸ் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12 into 12 inches வந்துட்டு அதுக்கு போதுமானதா இருக்கும். ஓகே, இப்போ இதோட கிளீனிங் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச கேஜ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரே இருந்தது. ஸோ அது வந்து ஈஸியா நீங்க அந்த ட்ரே எடுத்துட்டு பேப்பர்ல போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு புது பேப்பர் போட்டுட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய டவர் கேஜ்ல ஒரு ப்ரீடிங் செட்டப்போட இருக்கிற கேஜ்ல நான் வந்து கிளீன் பண்றது எப்படி, அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இதோட அழுக்கு வந்து ஒண்ணு மேல ஒண்ணு விழுகுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒவ்வொரு ரேக்குக்கும் கேப் இருக்கும். இங்க பாக்கலாம் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஒரு கேஜ், இது அடுத்த கேஜ், பட் இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க அதுல வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே பாத்தீங்க. பட் இந்த கேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க நடுவில் வந்துட்டு ஸ்டீல் அண்ட் உடன் ஃப்ரேம் கொடுத்து ஒரு பெரிய ட்ரேயா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு இதுல நியூஸ் பேப்பர்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கேப்ல ஃபர்ஸ்ட் நீங்க அதை வச்சுட்டு ஸோ அந்த கேப்ல இந்த ட்ரே வந்து நீங்க ஃபிட் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஈஸி மெயின்டெனன்ஸ். அப்படின்னு உங்களுக்கு காட்டின மாதிரி இந்த மாதிரி பேப்பர்ஸ் நீங்க இந்த ட்ரேல இப்படி ஃபிட் பண்ணிட்டு இந்த ட்ரேயை அப்படியே ஈஸியா ஒரு டிராயர் மாதிரி நீங்க உள்ள தள்ளிட்டீங்கன்னா ஈஸி, அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த கேஜ் நீங்க மாடி இப்போ வந்துட்டு நான் இந்த ரேக் கிளீன் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். அந்த ரேக்ல இருக்கிற டிராயர் அப்படியே இப்படி எடுத்துட்டு இந்த பேப்பர் மட்டும் நீங்க எடுத்து தூக்கி போட்டு மறுபடியும் புது பேப்பர் வச்சுட்டு இப்படி ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஃபார்ம் மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு தனியான ஒரு ஆள் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவையில்லை. பிகாஸ் இப்போ ஆள் கிடைக்கிறதும் கஷ்டம் அண்ட் தேவையில்லை. இவ்வளோ ஈஸியா இருக்கு இந்த மெக்கானிசம் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து நம்ம ஒரு ஆள்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வராது உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கேஜ் செட்டப் வந்துட்டு காக்டெயில் வெரைட்டிஸும் சின்ன வெரைட்டி ஆஃப் கான்யூர்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம ஒரு செட்டப் பார்த்தோம். சரி, இப்போ நான் வந்துட்டு பெரிய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் போக போறேன். இப்போ வந்துட்டு ஒரு சன் கான்யூரோ இல்லாட்டி ஒரு பேட்டகானியன் கான்யூரோ அந்த அளவுக்கு நான் போக போறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எந்த வகையான ஒரு கேஜ் செட்டப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு இப்போ பின்னாடி இருக்கிறது வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச ஒரு மாடலை விட கொஞ்சம் ஒரு ஹைட்டான ஒரு கேஜ். ப்ளஸ் லென்த்தும் அதிகம், இதோட ஹைட்டுமே அதிகம், அதாவது மாதிரி வித்தும் வந்துட்டு அதிகம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா, இதோட ஃப்ரண்டேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா, அதாவது இதோட லென்த் 3.5 feet 3 அடி லென்த் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 2.5 அடி கொடுத்துருக்கேன். 2.5 feet ஹைட் கொடுத்துருக்கேன். அப்புறம் சைட்ல இதோட வித் உங்களுக்கு காமிச்சிடறேன்.
ஸோ இதோட வித் பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet வந்து உங்களுக்கு வித் கொடுத்துருக்கேன், 2 அடி வித் கொடுத்துருக்கேன் சைடில். ஓகே, இதுக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்டிக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்ஸ். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று, அதே மாதிரி இந்த நெஸ்ட் பாக்ஸ்க்கு கொஞ்சம் க்ளோஸரா. இப்போ நெஸ்ட் பாக்ஸ் வந்து இங்கே இருக்கு, நெஸ்ட் பாக்ஸோட ஓப்பனிங் அங்கே இருக்கு. ஸோ அதுக்கு க்ளோஸரா வந்துட்டு எப்போதுமே நீங்கள் ஒரு ஸ்டிக் வந்து பிளேஸ் பண்ணலாம். எப்படியும் அந்த நெஸ்ட் பாக்ஸ்லயும் ஒரு குச்சி வெளியில் நீட்டிட்டு இருக்கு சின்னது. அது வெளியில் வந்தோடனே பறந்து வந்து இங்கே இந்த ஸ்டிக்ல உட்காருக்கு அது ஈஸியாக இருக்கும். இதில் நான் வச்சிருக்கிற நெஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பெரிய நெஸ்ட் பாக்ஸ், உங்களுக்கு சைஸ் பார்த்தாலே தெரியும். இது வந்து 16x16 இன்ச்சில் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 16x18 கூட பண்ணலாம், இல்லை 16x16 கூட பண்ணலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு பெரிய நெஸ்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னா இதே கேஜில் வந்து நீங்கள் 18x18 இன்ச் கூட நீங்கள் நெஸ்ட் பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ரீடிங் கேஜ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச மாதிரியே தான், ஈஸி மெயின்டெனன்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு ரேக் இருக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொருலையுமே வந்துட்டு இந்த ட்ராயர் இருக்கு. நீங்க அதை இழுத்துட்டு இதே மாதிரி பேப்பர்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். ஒவ்வொரு டேவும் உங்களுக்கு எப்போ ரொம்ப அழுக்காதோ அப்போ வந்துட்டு நீங்க ஈஸியாக வெளியே எடுத்து அந்த பேப்பர் தூக்கி போட்டு புது பேப்பர் போட்டு ஈஸியாக நீங்க திருப்பி போட்டலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுலயும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஒன் மோர் திங் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச ஒரு கேஜ், அதோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இந்த கேஜஸோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கார்பெண்டர் வச்சுட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு கேஜ் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ பேர்டோட கேஜ் பண்ணுறதுக்குனே வந்து தனியாக கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நான் வந்துட்டு இதை ஆர்டர் கொடுத்து பண்ணினேன். இது வந்துட்டு உங்களுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ இந்த முன்னாடி இருக்கிற ரெடிமேட் கேஜஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா விலை கம்மியாக தான் ஆகும். நீங்கள் ஒரு ரெடிமேட் கேஜ் வாங்கினீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 ரேக் கேஜ், அதுவும் வந்துட்டு காக்டெயில் ப்ரீடிங்க்கு நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேஜோட ப்ரைஸே வந்துட்டு 3500 rupees வரும். அந்த சைஸ்க்கு இருந்தால் தான் வந்துட்டு உங்களால் பண்ண முடியும் ப்ரீடிங் ஈஸியாக. பட் இது வந்துட்டு கார்பெண்டர் தான் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ரேக்ஸ், இந்த நெஸ்ட் பாக்ஸ், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 5000 rupees ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகல. அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு 600 rupees ஆச்சு. ஸோ அவ்வளோதான் எனக்கு டோட்டலாகவே ஆச்சு. இந்த கேஜ் செட்டப்புக்கு 4 கேஜ் வித் இந்த கிளீனிங் ட்ரேஸ் அண்ட் நெஸ்ட் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 5000 rupees தான் ஆச்சு. பட் நான் இது பண்ணி ஒரு 3 years மேலே ஆச்சு. ஸோ மேபி இப்போ ஒரு 1000 or 2000 rupees எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற அதோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற இந்த கேஜ் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ஒரு 1.5 years முன்னாடி தான் பண்ணினேன். ஸோ இந்த கேஜோட பிரைஸ், ஏன்னா இது வந்து அதோட பெருசு அண்ட் இதோட மெட்டலுமே வந்துட்டு கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங் மெட்டல். ஏன்னா இது வந்து நான் பெரிய பேர்ட்ஸ் விட போறேன் அப்படிங்கிறனால அதோட பீக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வளைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மெட்டல் குவாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன். எம்எம் வந்து அதிகம். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 6500 rupees ஆச்சு. 3 கேஜ் பிளஸ் இந்த நெஸ்ட் பாக்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 6500 ஆச்சு. அது போக டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு 600 rupees ஆச்சு. ஸோ இதான் இந்த ப்ரீடிங் கேஜோட பிரைஸ் எனக்கு ஆச்சு. இப்போ மேபி கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்க உங்களோட கார்பெண்டர் உங்க ஏரியால வந்துட்டு பிரைஸ் கொஞ்சம் மாறி கூட வரலாம், நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இந்த கேஜ்ல இருக்கிற இந்த லைன் ஸ்பேசிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இன்ச் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய கேஜஸ்க்கு வந்து இப்போ பெரிய பேர்ட்ஸ் விட போறேன் அப்படின்னா அந்த கேஜஸ் வந்துட்டு நீங்க வந்து ஒரு 1 inch by 1 inch இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 1.5 inch by 1.5 inch இருக்கலாம். இதுவே இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச ஒரு கேஜ் இப்போ காக்டெயில்ஸ்க்கு இல்லை சின்ன வெரைட்டி ஆஃப் கார்னிவல்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஸ்பேசிங், அந்த பார் ஸ்பேசிங்னு சொல்லுவாங்க. அந்த பார் ஸ்பேசிங் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அந்த பெரிய பேர்ட்ஸ்க்கான கேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 inch by 1 inch இருந்தது. இதுல வந்துட்டு 3/4 inch by 3/4 inch இருக்கும். அதோட சின்னதா இருக்கும் உங்களுக்கு. இந்த பார் ஸ்பேசிங் வந்துட்டு அதோட சின்னதா இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த 2 கேஜ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப நான் பெரிய கதவெல்லாம் வைக்கல, சின்ன கதவை தான் வச்சிருக்கேன். பாருங்க, கதவு பாத்தீங்கன்னா ஒரு 3/4 அடி தான் இருக்கும். 3/4 அடி by 3/4 அடி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வச்சிருக்கேன். அவ்வளவுதான், ஒரு சிங்கிள் கதவு போதும். இது பெரிய கதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ வந்து நீங்க காக்டெயில்ஸ், சின்ன வெரைட்டி ஆஃப் கார்னிவல்ஸ், ஸ்மால் டைப் கார்னிவல்ஸ் அண்ட் லார்ஜ் டைப் கார்னிவல்ஸ்க்கு வந்துட்டு நான் கேஜ் செட்டப்பும் ப்ரீடிங் பாக்ஸும் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நான் வந்து வெறும் இதெல்லாம் வளர்க்கல ப்ரோ, வெறும் பஜ்ஜீஸ் மட்டும் ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை வந்துட்டு ஆப்பிரிக்கன் லோபர்ட்ஸ் மட்டும் ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு இவ்வளோ பெரிய கேஜஸ் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவையே இல்லை. இதோட சின்ன கேஜஸே போதும். இதே ரேக் கேஜஸ்ல நீங்க அப்படியே சைஸை வந்து ஒரு 3/4 வாசி பண்ணிக்கலாம். இவ்வளோ லென்த் தேவையில்லை. இதுல இருந்துட்டு நீங்க ஒரு 2 அடி போதும். ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 2 அடி இல்லாட்டி ஒரு 1.25 அடி போதும். இப்போ நீங்க பஜ்ஜீஸ் வளர்க்க போறீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 1.25 அடி, அதோட வித் வந்துட்டு ஒரு 1.5 அடி அண்ட் ஹைட் வந்துட்டு ஒரு 1.5 அடி இருந்துச்சுன்னா போதும். பஜ்ஜீஸ் ப்ரீட் பண்ண போறீங்கன்னா ஆப்பிரிக்கன் லோபர்ட்ஸ்க்கும் அதுவே வந்து போதுமான சைஸ் ஆகும். ஓகே, நான் இவ்வளவு பேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரீட் பண்ண போறது இல்லை ப்ரோ. சும்மா ஒரு பேர் நான் வளர்க்கலான் இருக்கேன், இல்லை ஒரு 2 பேர் மட்டும் நான் ப்ரீட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கு எந்த மாதிரி கேஜ் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா அந்த ஹேண்ட் டேம் பேர்டுக்கான சின்ன ஒரு கேஜு. ஸோ அதே கேஜ் தான் இது. பட் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாரியே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நெஸ்ட் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த நெஸ்ட் பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த நெஸ்ட் பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 feet by 1 feet இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டோ இல்லாட்டி பஜ்ஜீஸ் வந்து ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சைஸே வந்து போதுமானது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்துடுது, க்ளீனிங் ட்ரே. ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் ஒரு பேரில் 2 பேர் தான் ப்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கேஜே வந்து உங்களுக்கு போதும். நீங்கள் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நான் கீழே வந்துட்டு அதே மாதிரி கேஜ் தான் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நெஸ்ட் பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இல்லை பஜ்ஜீஸு இல்லை ஷோ பஜ்ஜீஸ் கூட சம்டைம்ஸ் வைக்கலாம். இல்லை இந்த பேரக்கீட் வெரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, கிராஸ் பேரக்கீட்ஸ்னு சொல்லுவாங்க, டர்க்வசன் பேரக்கீட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு இந்த கேஜஸே வந்து உங்களுக்கு போதுமான சைஸாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனில் கூட கேஜஸ் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்கிற ஷேப்பில் இருக்கிற ஒரு கேஜ். இது வந்து ஹைட் மட்டும்தான் அதிகம், மற்றபடிக்கு வித்தெல்லாம் கம்மி தான். இது வந்துட்டு நீங்கள் இதுலேயும் கூட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோ இல்லாட்டி பஜ்ஜீஸ் வைக்கலாம், இல்லை ஃபின்ச்சஸ் வெரைட்டிஸ் வைக்கலாம், கோல்டியன் ஃபின்ச்சஸ் வைக்கலாம், இல்லை கிராஸ் பேரக்கீட்ஸ் வைக்கலாம், இல்லாட்டி பேரட்லெட்ஸ் வைக்கலாம், மினியேச்சர் பேரட்லெட்ஸ் வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கேஜஸ் வந்து போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வளர்க்க போகிறேன் ப்ரோ, ஒரு பேர் வளர்க்க போகிறேன். அதுக்கு எந்த வகையான சைஸ் இருக்கணும் கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச அந்த ஃப்ரீ ஃப்ளைட் கேஜோட மாடல்லையே அதே பேட்டர்னில் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணீங்கன்னா போதும். இப்போ இந்த ஃப்ரீ ஃப்ளைட் கேஜோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சேன். இப்போ இதோட லென்த் வந்துட்டு நீங்கள் ஒரு மினிமம் 5 feet வைக்கலாம். இதோட லென்த் 5 feet வச்சுட்டு இல்லாட்டி ஒரு 6 feet வைக்கிறதுனால ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது மினிமம் சைஸஸ் இவ்வளோ. அதே மாதிரி ஹைட் வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. இது ஒரு 4 feet இருக்கு, இந்த ஹைட் போதும். அப்புறம் இந்த வித் வந்துட்டு ஒரு 3 feet அளவுக்கு இருக்கலாம். 3 feet அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த அளவுக்கு இது வச்சுட்டு நீங்க ஃப்ரண்ட்ல ஒரு டோர் வைக்கனாலும் வைக்கலாம், இல்லாட்டி இந்த சைட்ல ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு டோர் அப்புறம் சைட்ல ஒரு டோர் கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த நெஸ்ட் பாக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கான நெஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறேன், எந்த சைஸ்ல மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதை எங்க ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேக்ல வச்சுக்கலாம். ஸோ தட் அதோட ஃபிளைங் வந்துட்டு ஈஸியா இருக்கும். இந்த நெஸ்ட் பாக்ஸோட சைடு வந்துட்டு இங்க இருக்கும் அண்ட் அது ஃப்ளை பண்றதுக்கு அந்த எண்ட் வரைக்கும் ஃப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நெஸ்ட் பாக்ஸோட சைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டோட நெஸ்ட் பாக்ஸ் சைஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 inch by 18 inch by 24 inch. இந்த சைஸ்ல வந்துட்டு நீங்க ஆப்பிரிக்கன் கிரே பேரட்க்கு நெஸ்ட் பாக்ஸ் வந்து செட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து மக்கா வைக்க போறேன் இல்ல வந்துட்டு ஒரு காக்கட்டு வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜஸ்ல வளர்க்கறத விட இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ இதோட இந்த பால்கனியோட லென்த் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே சொன்ன மாதிரி ஒரு 12 அடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி 12 அடி பை ஒரு 5 அடி ஹைட்டும் வந்து ஒரு 7 அடி 8 அடி பக்கம் இருக்கு. ஸோ இது வந்து மக்காவுக்கும் இல்லாட்டி ஒரு காக்கட்டும் வளர்க்கறதுக்கு ஒரு சரியான இடமா இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போ நான் இந்த கேஜஸ்லாம் இல்லாம நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த லென்த், இந்த ஃபிளைங் லென்த் வந்துட்டு மக்காவுஸ்க்கு போதுமானதா இருக்கும். அதே மாதிரி காக்கட்டோஸ்க்கும் சரி மக்காவுக்கும் சரி இந்த ஃபிளைங் லென்த் வந்து போதுமானதா இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு 12 அடி பக்கம் இருக்கு. அண்ட் இந்த சைடு வித்தும் பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா ஒரு 5-5.5 அடி பக்கம் இருக்கு. ஸோ இதுவே வந்து போதுமானதா இருக்கும். நெஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு நீங்க அதுக்கு ஒரு கார்னர்ல இப்போ ஒரு அந்த கார்னர்ல ஒரு மேல எவ்வளவு ஹைட்டா மாட்ட முடியுமோ அவ்வளவு ஹைட்ல வந்துட்டு நெஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு காக்கட்டோஸ்க்கும் சரி மக்காவுக்கும் சரி நீங்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ மக்காவ் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க எந்த நெஸ்ட் பாக்ஸ் சைஸ் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 36 inch into 36 inch into 25 inch. ஸோ இந்த சைஸ்ல வந்துட்டு நீங்க மினிமம் வந்து நெஸ்ட் பாக்ஸ் சைஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரீடிங் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ காக்கட்டூ பேர்ட்ஸ்க்கு நெஸ்ட் பாக்ஸ் என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 42 inch by 21 inch by 15 inch. இந்த சைஸ்ல வந்துட்டு நீங்க காக்கட்டூஸ்க்கு வந்துட்டு சூப்பரான நெஸ்ட் பாக்ஸ் வந்து செட் பண்ணலாம்.
ஓகே கைஸ், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த கேஜஸ் வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த கூண்டு வைக்கிற இடம் வந்துட்டு எப்போதுமே ரொம்ப ஒரு காற்றோட்டமான ஒரு இடமா இருக்கணும். அது மட்டும் இல்லை, நல்ல ஃப்ரெஷ் ஏர் வரணும். அதே மாதிரி நான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு வென்டிலேஷன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கேஜுக்கு பின்னாடியும் ஒரு வென்டிலேஷன் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு வென்டிலேஷன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் கூட பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மெஷ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் காற்றும் வெளிச்சமும் நல்லா வரும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வேணும்னா இந்த கதவை ஓப்பன் பண்ணி விடலாம். கதவை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். அதே மாதிரி நல்ல வெளிச்சம் கூட வரும். பட் இந்த டைமில் நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போதுமே நான் இந்த மாதிரி ஓப்பனாக வைக்க முடியாது. ஏன்னா இப்போ பூனையோ இல்லை வேறு ஏதாச்சும் பெரிய பறவைகளோக்கு வந்து இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்த ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல மேலே ரூஃப்மே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷீட்ஸ் போட்டிருக்கேன், டிரான்ஸ்பரண்ட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மாதிரி. இதில் வந்து ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி ஒயிட்டும் க்ரீனும் சூஸ் பண்ணேன்னா, அதோட வெளிச்சம் வந்துட்டு ஒயிட்டுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு ஒயிட் ஷீட் ஒரு க்ரீன் ஷீட் அந்த மாதிரி விட்டு போட்டிருக்கேன். க்ரீன் போடும்போது ஒரு கூல் எஃபெக்ட் கிடைக்கும், அதுக்காக தான் அந்த க்ரீன் கலர் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ரூஃபிங். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பெட் ஷாப் போகிறீங்க, இல்லை உங்களோட பெட்ஸ் வந்துட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேஜில் வச்சு ட்ராவல் பண்ண வேண்டாம். பிகாஸ் அது வந்து அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு அதுக்கு அடிப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்குன்னே வந்து ட்ராவல் கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சாம்பிள் தான் நான் இங்கே வச்சிருக்கேன். ஒவ்வொரு பேர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பெட் ஷாப்ஸில் வந்துட்டு ட்ராவல் கேஜ் வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு ஒரு சிங்கிள் காக்டெயில் இல்லாட்டி ஒரு 4 ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இல்லை ஒரு 4 பஜ்ஜீஸ் வைக்கிறதுக்கான ஒரு போதுமான சைஸோட ட்ராவல் கேஜ் தான் இது. இதில் சின்ன கேஜ் தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஜ் தான் இருக்கும். இப்படி போட்டுட்டு இங்கே வந்து கிளிப் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த சின்ன கேஜ் ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அங்கே இங்கேயும் போய் பறந்து அடிபட்டுருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள ஸ்பேஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது சேஃபாக உள்ளே உட்காந்துக்கும். நீங்கள் சின்ன கேஜி டோர் பண்ணிட்டு கிளிப் பண்ணிட்டீங்கன்னா அது சேஃபாக பேர்டு வந்து அடிப்படாமல் சேஃபாக இருக்கும். இது நீங்கள் எங்கேயாவது டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இங்கே வந்துட்டு ஒரு 2 hours 3 hours இல்லை சம்டைம்ஸ் வந்துட்டு 5-6 hours கூட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்லலாம் கூட இந்த மாதிரி ட்ராவல் கேஜஸில் வச்சு தான் வந்துட்டு பேர்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ நேரம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட பெட் லவிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நான் நிறைய பெட் பேஸ்ட் வீடியோஸ் பண்ண போகிறேன், நிறைய அதாவது செல்லப்பிராணி சம்பந்தமான வீடியோஸ் பண்ண போகிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.